ஹாய் கேஸ், நம்ம சேனலில் பார்த்தோம்னா ஹவு டு மேக் மணி ஆன்லைன், அதாவது ஆன்லைனில் எப்படி ஜென்யூனான வழியில் பணம் சம்பாதிக்கிறது, அந்த மாதிரி வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த வீடியோவில் பார்த்தோன்னா பெஸ்ட்டு ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியாஸ் தான் சஜஷன் பண்ண போகிறேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து லைக் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியாஸ்லாம் பார்த்தோன்னா மினிமம் வந்து 50,000, அதாவது 50,000க்குள்ளேயே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து 4 பார்ட்டாக நான் வந்து இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஏன்னா நிறையா ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியா ஹேவ். நான் வந்து ஒரே வீடியோவில் லென்த்தாக போட வரும்ல, இந்த வீடியோவில் ஒரு 10, நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு 10, இந்த மாதிரி 4 பார்ட்டாக சொல்ல போகிறேன். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ஐடியா என்னன்னா, டீ ஷாப். இருக்கிறதுலே பீக்கான பிஸ்னஸ் இந்த பிஸ்னஸ் தான். நம்ம எல்லோரும் கடந்து போகிறோம். டெய்லி ஒரு மினிமம் ஒரு 2 டீயாஸ் ஆகும். 20 ரூபாய் ஒரு டீ ஷாப் மூலமாக அவர் வந்து இன்கம் ஏர்ன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட், எனக்கு தெரிஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஆஃப் த சிட்டி சென்னையில் இருக்கேன். சென்னையில் பார்த்தீங்கன்னா எங்கள் ரூம் பக்கத்தில் ஒரு டீ ஷாப் இருக்குது. மினிமம் எனக்கு தெரிஞ்ச ஒரு நாளைக்கு 50,000லேருந்து 70,000 ரூபா வரைக்கும் ஓடும். நம்ம டீ ஷாப்ன்றது அசால்ட்டாக நினைக்கிறோம், பட் டீ ஷாப் இஸ் த பெஸ்ட் பிஸ்னஸ் ஃபார் ஸ்மால் பிஸ்னஸ் வரும். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் கண்டிப்பாக டீ ஷாப்பில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது ஹார்ட் ஆஃப் த பிஸ்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மளிகை கடை. நீங்கள் எந்த ஊரில் போட்டாலும் சரி, இந்த மளிகை கடை பிஸ்னஸ் வந்து எப்போயுமே பேக்கு தான். நீங்கள் வந்து இதுக்கு அந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்ல. ஸ்மால் பிஸ்னஸ்லேயே பண்ணலாம். ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார் இந்த இதில். நீங்கள் வந்து ஸ்மால் பிஸ்னஸ் மளிகை கடை பண்ணலாம். தேர்ட் பிஸ்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேக்கரி. இட் இஸ் ஒன் ஆஃப் த ஹார்ட் ஆஃப் த பிஸ்னஸ். ட்ரெண்டிங் ஆகிருக்கு. இப்போ பேக்கரி பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வீட்டிலேயே பேக்கரி மேக் பண்ணிக்கலாம், நீங்களே ஓனாக பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து அந்தளவுக்கு லோ காஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட், லோ ப்ரைஸ், பட் நீங்கள் நல்லா பணம் சம்பாதிக்கலாம். ஃபோர்த் பிஸ்னஸ் ஐடியா பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லாம் ஸ்டார்ட் பார்க்குறீங்க. பெரிய பெரிய ஹோட்டலாக ஸ்டார்ட் பண்ண தேவையில்ல. இனிஷியலாக பார்த்தீங்கன்னா இட்லி ஷாப் ஸ்டார்ட் பண்ணலாம். இட்லி தான் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் போய் பார்த்தீங்கன்னா, ஒரு இதாவது நானே நிறையா அப்சர்வ் பண்ணியிருக்கேன். புரோட்டாஸ், இந்த செட்டு ரைஸ், இந்த மாதிரிலாம் நிறையா போடுறாங்க. ஆனால் இட்லியை கம்மியாக தான் போடுவாங்க. இப்போ நைட்டு ஒரு 6 மணிக்கு ஹோட்டல் ஆரம்பிப்பாங்க, 8 மணிக்குள்ள இட்லி தீர்ந்துடும். நீங்கள் இட்லியை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லோ காஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ப்ளஸ் நீங்கள் ஒரு ஆளாக மெயின்டைன் பண்ணலாம். இவ்வளோ ஒரு அட்வான்டேஜ் இருக்குது இட்லி சாப்பிடலாம். அண்ட் ஃபிஃப்த் என்னென்னு பார்த்தீங்கன்னா இளநீ கடை. அதாவது ரோட்டரமாக பார்த்தீங்கன்னா இளநீ விற்றுருப்பாங்க. நீங்கள் என்ன நினைப்பீங்க அதில் என்ன லாபம்னு? நான் ஒன்று அப்சர்வ் பண்ணேன். இளநியை வந்து ஒரு வில்லேஜில் வந்து ஒரு பர்சன் வந்து 20 ருபீஸ் எடுக்கிறாரு, அதாவது 20 ரூபாய்க்கு எடுக்கிறாரு. பட் அவர் வந்து சென்னை சிட்டிஸில் வந்து ஒரு இளநிக்கு 50 ரூபா வச்சுக்கிறாரு. இந்த டிரான்ஸ்போர்ட் கார்டு 15 ரூபா போனாலும் அவருக்கு அந்த ஒரு இளநியில் வந்து 15 ரூபா நிற்கிது. அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளைக்கு 200 இளநீ விற்கிறாரு. அப்போ 200 இன்ட்டு எவ்வளோன்னு நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க. ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற ஒருத்தவரை விட இந்த இளநீ கடை வந்து ரோட்டரமாக வச்சுருக்கவர் வந்து நிறையா சம்பாதிக்கிறார். பட் இதுக்கு வந்து ஹார்ட் எஃபர்ட் போடணும். இட் இஸ் ரியலி. அகெயின் ஃபிஃப்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா புரோக்கர். அதாவது புரோக்கர்னு நீங்கள் உடனே போய் வீடு இது பண்ணதுனால ஒரு வீட்டை ரெண்ட்டுக்கு தர்றது. அதாவது ஒரு வீடு இங்கே இருக்குது, காலியாக இருக்குது, அதை வந்து ரெண்ட்டுக்கு பேசி அடுத்தவங்கள்ட்ட மாற்றி விடுறது, இல்லை வீட்டை வந்து மாற்றி விடுறது, இந்த மாதிரி பண்ணலாம். எங்கள் ஊரில் ஒருத்தவர் இருக்காரு. அவர் என்ன பண்ணுவார்னா, மாடு வந்து கை மாற்றி விடுவார். ஒரு மாடை இங்கே வாங்கி அடுத்த மாடு கொடுப்பாரு. ஒரு மாட்டுக்கு வந்து அவர் மினிமம் 2,000 ரூபா சம்பாதிப்பார். அவர் டெய்லி 2 மாடை கை மாற்றி விடுவார். அப்போ 30 நாளைக்கு எவ்வளோ ஆகி போச்சு? 60 மாடு கை மாற்றுறாரு. ஒரு நாளைக்கு 2,000 ரூபா சம்பாதிச்சா அப்போ 60 மாடு இருக்குது, 1,20,000 ரூபா சம்பாதிக்கிறாரு. ஒரு ஐடியில் வேலை பார்க்குறேன் 20,000 30,000க்கு வை வாங்கிட்டு அடி வாங்கிட்டு இது பண்ணியிருக்கான். ஆனால் இவர் ஒரு மாடை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மூலமாக 1,20,000 ரூபா சம்பாதிக்கிறாரு. நான் மாடுன்னு சொல்லியிருக்கேன் புரோக்கரில். உங்களுக்கு இதில் எந்த பிஸ்னஸ் சூட்டாமோ அந்த பிஸ்னஸ் சூட் பண்ணிக்கோங்க. ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா டிரைவர். நீங்கள் வந்து ஓனாக கார் வாங்கிட்டு அந்த காரை வந்து நீங்களே டிரைவிங் பண்ணலாம், கஸ்டமர் சேவ் பண்ணலாம். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிஸ்னஸ் ஐடியா தான். நல்ல ஹியூஜான இன்கம். இந்த மாதிரி கார் எடுக்கல நீங்கள் வந்து கவனமாக பார்த்து, கவனமாக இன்வெஸ்ட் பண்ணி, கவனமாக அதை வந்து ட்ரைவ் பண்ணோம். இது வந்து இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லானது. அகேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெய்லர். அதாவது டெய்லர்னு சொல்லுவாங்க, துணி தைக்கிறவர். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடிமேடாக வந்துட்டனால இந்த டெய்லர்னு உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பஞ்சாயத்து ஆயிடுச்சு. அதாவது பஞ்சாயத்து மீன்ஸ் அவங்களுக்கு வந்து ஆளே கிடைக்கல. இது லேண்ட் ஃபாரின் டெய்லர். அதாவது நீங்கள் வந்து சொந்தமாக துணி கடை ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் வந்து மச் மோர் மணி. ஏன்னா நிறையா பேர் வந்து இன்னும் துணியை தச்சு போடணும் அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து அந்த ஆள் இல்லாதனால அவங்களால வந்து அதை பண்ண முடியல. ஃபைனலாக என்ன பிஸ்னஸ் சஜஸ்ட் பண்ண போகிறேன்னா, இது ஒன் ஆஃப் த ஹார்டஸ்ட் பிஸ்னஸ் ஃபார் இன் சென்னை. நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக மாதம் 1,00,000 ரூபா வரைக்கும் சம்பாதிக்கலாம். இது
வாட்டர் கேன் பிஸ்னஸ். ஒரு கேனுக்கு 10 ரூபா, நான் சொல்கிறது குறைஞ்சபட்சம் 10 ரூபா வச்சிங்கன்னா கூட நீங்கள் ஒரு மாதத்துக்கு 1,00,000 ரூபா வரைக்கும் சம்பாதிக்கலாம். அதுலேயும் டைட்டில் பார்க் இந்த மாதிரிலாம் பெரிய பெரிய கம்பெனிஸை பிடிச்சிட்டிங்கன்னா சொல்லவே தேவையில்லை, மினிமம் நீங்கள் வந்து 1,00,000 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த 10 பிஸ்னஸ் ஐடியாவில் நீங்கள் எந்த பிஸ்னஸ் ஐடியா சூஸ் பண்ணுறீங்களோ இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த 10 பிஸ்னஸ் ஐடியாஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா ஒரே வீடியோவில் போட்டால் ரொம்ப லென்த்தாக போயிடும். ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் பிஸ்னஸ் ஐடியாஸ் வந்து சஜஸ்ட் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா மேக் மணி ஆன்லைன், அதாவது ஆன்லைனில் எப்படி பணம் சம்பாதிக்கணும் ரிலேட்டாக வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் போடுவோம். உங்களுக்கு அதில் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.